ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே ஈவினிங் இன்றைக்கி வந்து குழந்தைங்களெல்லாம் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரக்கு முன்னாடியே சில்லிக்கு வந்து கலந்து வச்சுட்டு தான் ஸ்கூலுக்கே கிளம்பி போனேன். குட்டீஸுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டம்ளர் டீ போட்டாச்சு. இன்றைக்கி ஒரு மாதிரியாகவே இருக்குது, கிளைமேட்டும் சில்லுனே இருக்கிறதுக்கு சூடாக ஏதாவது குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால் வந்து சூடாக வந்து டீ வச்சு குடித்தாச்சு. அதுக்கப்புறமா குட்டீஸுங்களெல்லாம் கொஞ்சம் நேரம் ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா சில்லி பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த காலிஃப்ளவர் சில்லி நான் சாப்பிட்றது கிடையாது, ஆனால் குட்டீஸுங்களுக்காகவே வாங்கிட்டு வந்து நான் செஞ்சு கொடுக்குறேன்னா பார்த்துக்கோங்களேன். காலிஃப்ளவரே சாப்பிட்றத விட்டுட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா வயிற்றில் இருக்கும் போது அந்த காலிஃப்ளவர் ஸ்மெல்லே எனக்கு ஒரு மாதிரி இருக்கிறதுனால சாப்பிடாமையே விட்டுட்டேன். அது இப்போ சாப்பிட்டாலும் அதே ஸ்மெல் அடிச்சு வாந்தி வர மாதிரியே இருக்கிறனால அதை அப்படியே விட்டுட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நைட் டின்னருக்கு வந்து களியும் கடலக்கொட்டை சட்னியும் தான் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கடலக்கொட்டை சட்னி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். களி வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எங்கே களி கல்லாக மாறிடுமோ அப்படின்னு ரொம்ப பயந்தேன். பரவாயில்ல, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருந்துச்சு. கடலக்கொட்டை சட்னி ரொம்பவே சிம்பிள். நல்லா ஒரு கை அளவுக்கு கடல எடுத்திருக்கேன், நிலக்கடலை எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்து அது தோலெல்லாம் நீக்கிட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு, புளி, வரமிளகா வந்து காரத்துக்கு தகுந்த வரமிளகா போட்டு நல்லா அரைச்சி அதுக்கப்புறமா தாளிப்பு கொடுத்து களியும் அந்த சட்னியை வச்சு உருண்டை பிடிச்சி அப்படியே உள்ள அனுப்புனா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் கருவாட்டு குழம்பு பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்குமே கொடுத்தா அவங்களுமே விரும்பி சாப்பிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.